இங்கே நடந்த மண்டே நைட் ரால ஸ்டார்டிங் செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டாங்க. அவங்க என்ன பேசுனாங்க, செத் ரோலன்ஸ் அண்ட் லோகன் பால் அண்ட் குந்தர், ரிங் ஜெனரல் குந்தர் இப்போ என்னென்ன பேசுனாங்க அப்படின்றத வந்து தமிழில் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. அண்ட் ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபி வந்து காட்டுறாங்க. அண்ட் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க அந்த மண்டே நைட் ராவை. இன்னும் சில நாள் தான் இருக்குது ராயல் ரம்பரில். ஆனால் அந்த ராயல் ரம்பரில் வின் பண்ண போகிற ரெஸ்லர் எந்த ரெஸ்லர் எந்த ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ண வராங்க அப்படின்றதுல நம்ம இப்போதைக்கு மெயினாக வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து அந்த செக்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வராரு. அண்ட் செத் ராலன்ஸ் வராரு நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் இடத்துல நான் அவர் வந்து அட்வர்டைஸே பண்ணலை. ஆனால் அவர் வந்து மிரட்டி விட்டாருங்க இன்றைக்கி நடந்த செக்மெண்ட்டில். சரமாக இருந்துச்சு, அவர் காமெடியாகவும் இருந்துச்சு அண்ட் எமோஷனலாகவும் இருந்துச்சு. கரெக்டாக கொண்டு போயிருந்தாரு. அண்ட் ஃபஸ்ட் இடத்துல வெல்கம் டு மண்டே நைட் ராலன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அண்ட் அதுக்கடுத்து என்னென்னா, இப்போதைக்கு எல்லா சூப்பர் ஸ்டாரோட கனவு ஒரே ஒரு படியை நோக்கி தான் போகுது. அது வந்து ராயல் ரம்பர். அந்த ராயல் ரம்பரில் வின் பண்ணி அந்த ரெசல்மேனியா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற கனவோடு தான் இருக்காங்க. ஆனால் என்னோட வாழ்க்கையில் இந்த 2025 ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு ஏத்தலும் இறக்கலும் ரோலர் கோஸ்டர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப சேடாக தான் இருந்துச்சு இந்த இயர். அண்ட் அதாவது அந்த ரிங்குக்குள்ள போய் படுத்து காட்டுறாரு. ஆனால் இந்த இடம் உங்களுக்கு நான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே இடத்துல அந்த மண்டே நைட் ராவோட டெபியூ ஷோவில் வந்து நான் இங்கே கிடந்தேன். அண்ட் சிஎம் பங்க் எனக்கு 8th ஆப்பில் வந்து கிடந்திருந்தான். அவன் வந்து நின்று என்னை தோக்கடிச்ச கருவத்தில் வந்து நின்று ஆடிக்கிட்டு இருந்தான். நான் வந்து தோற்று போன அமைதியாக வந்து உட்காந்துருக்கேன். எதுவுமே பேச முடியல. என் மண்டையில் ரத்தம் அப்படி கிடந்தேன். ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இப்போ இந்த டைம் வந்து நான் விட்டுட்டேன். ஆனால் ராயல் ரம்பரில் நான் வந்து எங்கே சூப்பர் ஸ்டார் என்னது என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, என்னோட இனிமையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அண்ட் செமிசைன் தூக்கி வீசிடுவேன். ட்ரூ மேக்கின்டையர் தூக்கி வீசிடுவேன். அண்ட் சிஎம் பங்க் லாஸ்ட்டாக வந்து நிற்பான், அவனை தூக்கி வீசிடுவேன். அண்ட் எல்லாத்தையுமே தூக்கி வீசிடுவேன். அண்ட் அங்கே கடைசியில் சிஎம் பங்க் தான் நிற்பான் அப்படின்னு அதான் சொல்கிறாரு. அது என்னன்னு தெரில. அண்ட் நம்ம பார்க்கலாம். அண்ட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார், ரோமன் ரைம்ஸ் அங்கே இருந்தாலும் அண்ட் அவனை வந்து ஸ்பெஷலாக அவன் தூக்கி போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவனுக்கு மறக்கவே முடியாது. அவன் ட்ரீமை எண்டாகிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ட்ராவல் சீஃப் ரோமன் ரைம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன, ஒருவேளை நான் வந்து ராயல் ரம்பரை வின் பண்ணிட்டேன். அண்ட் வின் பண்ணக்கப்புறமா ரெசல்மேனியால ஒரு ஆப்போனன்ட் சூஸ் பண்ணணும். இப்போதைக்கு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஜெனரல் குந்தர் இருக்கான். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் என்பர் கோடி ரூட் இருக்கான். அமெரிக்கன் என்பர் கோடி ரூட் எடுத்த அளவுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நான் தான் அவனை வந்து ஃபினிஷ் த ஸ்டோரியில் ஹெல்ப் பண்ணி நான் வந்து ரோமனை வந்து தோக்கடிக்கிறக்காக ஹெல்ப் பண்ணேன். இது பார்த்தா கிரேசியாக இல்லை. இப்போ நான் அவனை தோக்கடிக்கிறக்காக நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு மக்கள் எல்லார்ட்டையும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஜெனரல் குந்தர் அப்படின்னே குந்தர் வந்து வந்துடுறாரு. அண்ட் குந்தர் வந்தோடனே அவர் அங்கேருந்தே என்ன சூஸ் பண்ண மாட்டியா அப்படின்ற வரை சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். அண்ட் ரிங் ஜெனரல் குந்தர் மேலே ஏறிட்டு என்ன பேசுவான்னு தெரியும். அண்ட் மிரட்டி விட்டாருங்க உண்மையிலே ரிங் ஜெனரல் குந்தர். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு ரிங் ஜெனரல் குந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ராயல் ரம்பர் வின் பண்ணுவ ஓகே, ஆனால் இந்த டைட்டில் ஒழுங்கு நாவல்லன்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் வந்து ஓன்ட்டருந்து பறிச்சக்கப்புறம் அதை சுற்றி என் கைக்கு வந்துருக்கு. அதை மறந்துடாத. இப்போதைக்கும் மெயின் இவன் ஜேவுஸ் அந்த கோமாளி வந்து தோக்கடிச்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும் சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் எந்த மாதிரி நடந்துச்சுட்டு. அண்ட் அதுக்கப்புறமும் என்னை பார்த்து உனக்கு பயம் இல்லையா அப்படின்போது செத் ராலன்ஸ், இந்த டைட்டில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த டைட்டில் நான் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்காது. அதை யோசிச்சு முறிச்சு குந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு நீ அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போதைக்கு இந்த டைட்டில் வச்சிருக்கவன் யார் தெரியுமா, த குந்தர். அவன் லாங்கஸ்ட் ரைனிங் சாம்பியனாக தான் இன்டர்கண்டர். இந்த என்னோட பாதி WWE ஹிஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் தான் வச்சுருந்தேன். அண்ட் போன டைம் இன்டர்கண்டர் சாம்பியன், இந்த டைம் வேர்ல்டு வைட் சாம்பியன் ரெசல்மேனியா கொண்டு போகிறேன். ஆனால் நீ வந்து இன்னும் அப்படியே தான் இருக்க. அண்ட் எப்போ பொண்ணை பார்த்தோன்னா அப்போ இருந்து இதே மாதிரி ஒரே ரோலில் தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து லோகன் பால் வந்து வந்துடுறாரு. அண்ட் லோகன் பால் வந்தோடனே நாங்களா எல்லாமே ஒரே செக்மெண்ட்டே போட்டு அடி தள்ளிட்டீங்களா அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அண்ட் லோகன் பால் வராரு. அண்ட் லோகன் பால் வந்து இப்போதைக்கு என்ன பேசுகிறாருன்னா, ரிங் ஜெனரல் குந்தர், இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து கிரேசியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தியா, இதெல்லாம் ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ லோகன் பால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனோட அந்த போஸ்டரை கிழிச்சுட்டா வருவார். அண்ட் இப்போதைக்கு இந்த மக்களுக்கு ஒரு ஃபேஸ் தேவை. அண்ட் அந்த ஃபேஸ் வந்து நான் தான், உங்கள் 2 பேரும் ஃபேஸ் கிடையாது. இந்த மக்களுக்கு ஒரு சாம்பியன் ஃபேஸு, அது நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏற்கனவே யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக இருந்தேன். அண்ட் இந்த டைம் மக்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் வந்து WWE சாம்பியனாக இருப்பேன். அதுக்கு மெயின் ரீசன் என்ன, நான் வந்து ராயல் ரம்பரில் இருக்க போகிறேன். இதுவும் அஃபிஷியலி கன்ஃபார்ம். அண்ட் அங்கே உங்களை மாதிரி 29 பேர் எலிமினேட் பண்ணுற ஆள் நான் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற 1-2 பேரை எலிமினேட் பண்ணி நான் வந்து வின் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி, வின் பண்ணி ரெசல்மேனியாவுக்கு போயிடுவேன். அங்கே வந்து என்னோட பேரை தான் ஒழிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் லோகன் பால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் அந்த ராயல் ரம்பர் வின் பண்ணக்கப்புறம் நான் 2 சாம்பியன் இருக்காங்க அதே கதை. அண்ட் கோடி ரூட் அண்ட் செகண்டு ரிங் ஜெனரல் குந்தர். நான் வந்து இந்த மாதிரிலாம் குழப்பிக்கவே மாட்டேன். அண்ட் டேரெக்டாக ஓப்பனாக வந்து சொல்லிடுறேன், நான் ராயல் ரம்பரில் வின் பண்ணேன்னா டேரெக்டாக ரிங் ஜெனரல் குந்தர்
ஒன்றை தான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கையை காட்டி சொல்லிடுறாரு. அண்ட் குந்தர் அதை பார்த்தோன்னே இது இன்னும் ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, அண்ட் செத்ரோலன்ஸ் இதோட நம்ம பஞ்சாயத்தை வந்து முடிச்சுக்கலாம், நான் வந்து இப்போ ஒன்றை வந்து ஃபேஸ் பண்ண கூடாது, இந்த லோகன் பால் ஒன்று தான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீ ராயல் ரம்பிள் வின் பண்ணி என் கூட வாடா, நான் ரெஸ்ல்மேனியாவில் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ரெண்டு பேரும் என்னடா செத்ரோலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக் எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவட பயவிலா கேட்ட பயில்களா, டே யார் ராயல் ரம்பிள் வின் பண்ணுறோம் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை, ஆனால் ரிங் ஜெனரல் குந்தர் உன்னோட டைட்டில் வந்து காணாமல் போது ரெடியாக இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு வார்னிங் தள்ளிட்டு போயிட்டாரு. அண்ட் எல்லாரும் ரிங் ஜெனரல் குந்தரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் செத்ரோலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாருங்க. அண்ட் லிட்ரலி இந்த செக்மெண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லை, சிஎம் பங்க் பேக் ஸ்டேஜில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு, அதை என்னென்னு வந்து பார்க்கலாம். அண்ட் சிஎம் பங்க் கிட்ட கேட்குறாங்க, இப்போதைக்கு ராயல் ரம்பிளில் ரோமன் ரைன்ஸ் அண்ட் ஊசோஸ் அண்ட் செத்ரோலன்ஸ் அண்ட் லோகன் பால் இப்போ ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, அண்ட் இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க, உங்களுக்கு அடுத்து உங்களோட என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஒன்று அதெல்லாம் பற்றி கவலைப்படாங்க, எவ்வளோ எந்த சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் அண்ட் நீங்களே அந்த ராயல் ரம்பிள் இருந்தாலும் உங்களையும் தோக்கடிச்சு நான் வந்து அங்கே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் செமிசைன் வர அந்த இடத்துல நீ என்ன நேற்று என்ன, அதாவது நான் வந்து ரொம்ப லோவாக இருக்கேன், ஏன்னா அசல்ட்டாக தள்ளி விட்டுரு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து இதை பற்றி நான் கவலைப்படல, அண்ட் ராயல் ரம்பிள் 2 பேர் தான் இருக்க போகிறோம், அண்ட் லாஸ்ட்டாக இருந்தோம்னா 2 பேரில் யாராவது ஒரு ஆள் தான் வின் பண்ண முடியும், அங்கே வந்து நம்ம யார் லோவா இல்லை யார் ஹை அப்படின்றது ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கை கொடுத்து அவங்க போய்க்கிறாங்க. அண்ட் செமிசைன் நடந்து போயிருக்கும்போது என்னடா செமின்னு அடுத்து ஒரு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா கேரியன் கிராஸ் வந்து நிற்கிறாரு. அண்ட் கேரியன் கிராஸ் என்ன சொல்கிறாருன்னா, செமி நீ வந்து இந்த ராயல் ரம்பிள் வின் பண்ணி கூட டீமாக சேர்ந்துக்கோ அப்படின்னு, எனக்கு 1008 பஞ்சாயத்து இருக்குது, நீ வேற வந்து சம்மந்தம் இல்லாமல் இதை வந்து உங்களுக்கு அப்போடா வந்து பற்றி விடுறாரு. அண்ட் அமெரிக்கன் மாதிரி கோடி கூட ஒரு பக்கம், கோடி நான் அப்புறமா வந்து பேசுகிறேன் இப்போதி அப்படின்னு வந்து சொல்லிட்டு கோடி அமைதியாகிறாரு, ஏன் தெரில முகம் சொல்லிச்சிட்டாரு. அண்ட் அவங்க வந்து தனியாக வந்து போயிட்டாரு, செமிசைன் ஒரு கடுப்பில் போய்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சீமெனிக்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னா மறக்காம கமெண்ட் என்ன பேசுனாங்கன்றதை டீட்டெயிலாக வந்து தமிழில் வந்து சொல்லிட்டேன். அண்ட் அவங்களுக்கு ஹைலைட்ஸ் வந்து குக் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஷோ முடிஞ்சோன்னே ஹைலைட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவேன்பா. லாஸ்ட் ஒரு மேட்ச் மட்டும் பார்க்க முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம்.